தென்னை மரம் காத்து இப்பதான் இந்த தென்னை மரம் காத்தடிக்கிட்டே ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு. எட்டு வயசுலாம் கீழே பாய் போட்டுட்டு தெருவு நெடுக்குது. இப்போ இது வந்து எங்க வீடா அந்த பக்கம் பெரியம்மா வீடு நெடுக்க இந்த தெருவு காமியா அது அப்படி நெடுக்க தெருவு தெரியுதுல்ல, அந்த ப்ளூ கலரு பச்சை கலரு நீல கலர் இதெல்லாம் ஒரு இடத்துல கூரை வீடு தான். இந்த பக்கம் இந்த தென்னை மரம் பின்னாடி காமி இந்த பின்னாடி தென்னை மரம் இருக்குதுல்ல, இதனால இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த தென்னை மரம் பெரியம்மா வீட்டுலாம் நாங்கள் எல்லாம் கூரை வீடு தான் இருக்கோம். எதிர வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தோன்னா அந்த விளையாட்டு நிறைய கேம்லாம் ஆடுவோம். பூ பேர்லாம் சொல்லி கேம்லாம் ஆடுவோம். அப்புறம் நொண்டி ஆட்டம் ஆடுவோம். அப்புறமேட்டு அந்த குதிரை தூக்கின்னு போகிறது ஆடுவோம். நிறையா இருக்கும். அது மாதிரி கண்ணாமூச்சி டேடே ஆடுவோம். ஆமாம், கண்ணாமூச்சி டேலாம் ஆடுவோம். நாங்கள் நைட்டில் போய் அங்கங்கே போய் பதிப்போம். அந்த என்ன சொல்ல உரன்னு சொல்லுவாங்க, நெல் கொட்டி வைக்கிறது, அதெல்லாம் போய் உட்காந்துருப்போம் நைட்டில். இதுதான் கிராமத்து வாழ்க்கை. அப்படி தான் இருந்தது, இன்னுமே அப்படி தான் இருக்குது. என்ன ஒன்று கூரை வீடெல்லாம் மெத்த வீடாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 4-5 முதலமைச்சர் வந்து போயிருப்பாங்க. அவங்க சொன்ன ஸ்கீம் தான் கூரை வீடெல்லாம் மெத்த வீடாக கட்டணும் கட்டிட்டாங்க. ஒரு அளவுக்கு வந்துச்சு கிராமத்தில். ஒரு அளவுக்கு இப்போ எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எட்டி பார்த்தா கூட கூரை வீடே காணும். நிருபன் ட்ரெஸ் பாத்தீங்களா? கலர் ட்ரெஸ். அதான் கிராமத்துல வந்தா அதான். மல்லாட்டை போடுறது போட்டு போறோம். இதான் எங்க ஊர் மல்லாட்டை. அதாவது நீங்க கல்லாலிப்பட்டி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா நாட்டு மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. இது பெருசாவும் இருக்காது. இது புட்டு. இதுதான் எங்க சின்ன வயசுல எங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ். இன்ன வரைக்கும் ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்க எங்க அம்மா. கேழ்வரகு புட்டு இருக்கு, சாப்பிடுப்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் சாப்பிட்டனால தான் ஏதோ ஒரு 30-40 வயசுக்கு ஓடி நிற்கிறோம் போல. நான் பாட்டு பாரு கேக்குதா? நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பாட்டு ஓடின்னு இருக்கோம். அப்புறம் காலைல கல்யாணம், திரும்ப அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு வேறு பாட்டு போடுவாங்க. அவருக்கு பட்டு வாடா கொடுக்குற வரைக்கும் போட்டுன்னு இருப்பார் அவர், அமௌண்ட் வர வரைக்கும். அப்புறம் பாட்டு போடுறதுக்கு யாரும் பிடிச்சிருந்தா அவருக்கு ஏற்ற மாதிரிலாம் பாட்டு போடுவார். அதெல்லாம் வேற இருக்குது. ஆமாம் ஆமாம், செம ஜாலி. கிராமத்து வாழ்க்கைனா இதுதான். ஆனால் நல்லா இருக்கு இயற்கையோட. அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் நம்மளும் சூரியன் செட்டு போய் பார்த்துட்டு போனோமே. இங்கிருந்து பார்த்தா சூரியன் செட் இதான் அப்படியே கை கட்டின தூரத்துல இருக்கு பாருங்க மலை. இந்த பக்கம் மலை. இப்போ திரும்ப தொழுக்கும் நல்லா வெயில் நல்லா வரும். அதான் அப்படியே பக்கத்து வீட்டில் அப்படியே முருங்கை மரம், தென்னை மரம். இதுதான் இயற்கையான வாழ்க்கை. இப்படிதான் வாழணும்னு ஆசை. இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, கயல் படத்தில் சொல்லுவார் அவரு, என்ன இது என்ன வாழ்க்கைன்னா எக்ஸாமா சார், ஓடி ஓடி போய் ஜெயிக்கிறதுக்கு. அவங்கவுங்க எக்ஸாம் அவங்கவுங்க எதுனாலுமே போதும் சார். இருக்க போகிறது கொஞ்ச நாள் காக்காவும் சிரிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவோம் சார். அவன் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான் மேலே போயிட்டான் நினச்சனா லாஸ்ட் வரைக்கும் நம்ம வாழ்க்கை வாழவே முடியல. ஸோ அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடும். கயல் படம் மாதிரி காக்கா புகழ் சிரிச்சிட்டு யாரையும் பெருசாயிட்டான் மூட்டை கட்டிட்டா அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் 10 விரலோட நிம்மதியாக இருக்கிறோமா. மனைவியோட. மனைவி என்ன நிம்மதி இருக்காது, அது வேற.